வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. போக்சோ வழக்குகளில் இந்த வருடத்தில் 51வது வழக்கில் தண்டனை. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவதில் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் IPS அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு தெருவில் சென்று கொண்டிருந்த 9 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக சகாயநகர் வெள்ளமடம் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் மகன் செல்வராஜ் என்பவர் மீது நாகர்கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 2020ஆம் ஆண்டு போக்சோ ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நாகர்கோயில் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் நீதிபதி இக்குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்கள். நீதிமன்ற வழக்கு விசாரணை, சாட்சிகள் விசாரணை ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித்தர காரணமாக இருந்த இவ்வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகள், அரசு வழக்கறிஞர், நீதிமன்ற காவலர், இந்த வழக்கின் நீதிமன்ற விசாரணையை முறையாக கண்காணித்த நாகர்கோவில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், நாகர்கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள்.